சார் வணக்கம் சார். வணக்கம் சார் இப்போ சில நாளாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமாவே கோல்டோட ரேட் வந்து பெருசா ஏறவும் இல்லை, பெருசா இறங்கவும் இல்லை. ஓகே ஆனால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கோல்டோட விலை இனிமேல் இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆமாம். இப்போ அடுத்து என்னங்க சார் ஆகும் கோல்டு? தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ஆவல் இருக்குது. இந்த நம்ம வார் தொடங்கியதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 28ஆம் தேதி அதாவது நைட்டில் தான் ஆரம்பித்தாங்க இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கடந்த 2 மாதங்களாகவே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னாக்கா, வார் துவங்குவதற்கு முன்பாக பெரிய அளவுக்கு ஏற்றம் காணப்பட்ட தங்கமானது போர் துவங்கிய பிறகு சரிவை நோக்கி ஆரம்பித்தது. அதாவது $5000 அதுக்கப்புறம் கடன்னு ஏன் இறங்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து முக்கியமாக இந்த மாதிரி கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கமாடிட்டியாக இருக்குது. இப்போ தங்கம் வந்து சேவிங்ஸ் நம்ம சொல்கிறோம், அது வந்து ஒரு சேஃப் ஹேவன்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு பாதுகாப்பான முதலீடாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து பெரிய அளவுக்கு டே டு டே ஒரு பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு நமக்கு வந்து அதனுடைய பயன்பாடு இல்லை. ஆனால் கச்சா எண்ணெய் என்பது விலை ஏற்றம் என்பது இந்த போர் பதட்டத்தின் காரணமாக அதிகரித்ததன் விளைவில் என்ன வந்து நின்றுதுனாக்கா, கடைசியில் வந்து பணவீக்கம் என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷனில் கொண்டு போய் நிறுத்தியது. ஸோ அந்த ஒரு அச்சத்தின் காரணமாக தான் தங்கத்தின் மீதான ஒரு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பெரிய அளவுக்கு காணப்பட்டது. அதுதான் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் போர் வந்து பெரிய அளவுக்கு போகும்போதெல்லாம் தங்கத்தினுடைய விலை வந்து சரிந்து காணப்படுகிறது. தட் மீன்ஸ் என்ன, பணவீக்கம் அதிகரித்தால் உடனடியாக வட்டி விகிதம் உயரும். இது வந்து ஒரு எக்கனாமிக் தியரி மாதிரி இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் போது தங்கத்தை வந்து பெரிய அளவுக்கு முதலீடு செய்வதற்கு பெரிய அளவில் யாரும் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி சந்தையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $70 கிட்டத்தட்ட $4700 குறைவாக தான் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. வெள்ளியினுடைய விலை பார்த்தீங்கன்னா $72 குறைந்து காணப்பட்டது. இடைப்பட்ட காலங்களில் இந்த போர் சீஸ் ஃபயர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் மறுபடியும் மேலே தங்கம் போச்சு. பட் ஒரு தடவை மேலே போகும்போதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருகிறது. ஏனென்றால் மீண்டும் பெரிய அளவுக்கு புதிய உச்சத்தை தொடுமா என்கின்ற ஒரு அச்சம் காணப்படும் போது பெரிய அளவில் மிடில் லெவலில் வந்து என்ட்ரி ஆனவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு $4500 $4000 இருக்கும்போது என்ட்ரி ஆனவங்கள ஒரு காலகட்டத்தில் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் செய்ய ஆரம்பித்துருவார்கள். அந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக தொடர்ந்து சந்தையில் பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலையானது குறைந்தே காணப்படுகிறது. இதே லெவலில் ஒரு ரேஞ்ச் போட்டு ட்ரேடிங் தான் இன்னுமே வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சார் இப்போ போர் இருக்கிறதுனால வழக்கமாக போர்னாவே கோல்டு ரேட் ஏறும். ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. இப்போ அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்கு. இப்போ இன்னமும் குறையுங்கிறீங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த விலை இப்படியே இருக்கும், எவ்வளோ குறைய வாய்ப்பு இருக்குங்க சார்? இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ட்ரிக்கர், ஏற்கனவே நான் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 2018ஆம் ஆண்டு துவங்கி 2026ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களில் வந்து எப்படி தங்கம் விலை மேல் நோக்கி நகர்ந்ததற்கான அடிப்படையான பல்வேறு காரணங்களை நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது உக்ரைன் போர் ஆகட்டும், கோவிட் ஆகட்டும், அல்லது ட்ரேட் வார் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த சமீபத்திய ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர், இவை எல்லாமே வந்து தங்கத்தின் மீது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் காரணமாகத்தான் அந்த $5500 என்ற அளவு உச்சத்தை தொட்டது. அதன் பிறகு புதிய எதிர்மறையான செய்திகள் வந்தால் மட்டுமே தங்கத்திற்கான மேல் நோக்கி செல்வதற்கான காரணங்கள் இருக்கக்கூடும். அப்படி என்றால் இன்றைய சூழலில் அப்படிப்பட்ட காரணங்கள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரே ஒரு காரணம் என்ன இருக்கிறது என்று பார்த்தால், ஒன்று, அமெரிக்க ஃபெடரலானது தனது வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும். இந்த வட்டி விகிதம் குறைத்தால் தங்கத்துக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நான் பார்க்கிறேன். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் இந்த எரிபொருள் மீதான பணவீக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த வட்டி விகிதங்கள் வரக்கூடிய ஏப்ரல் 28, 29 ஆகிய 2 தினங்களில் FOMC கூட்டம் வந்து அமெரிக்காவில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பெரும்பாலானுடைய கணிப்பு வந்து வட்டி விகிதங்களில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படாது என்ற ஒரு நிலைப்பாடு தான் அமெரிக்க ஃபெடரல் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, அடுத்த கூட்டத்தில் வரக்கூடிய ஜூன் கூட்டமோ அல்லது அடுத்த கூட்டத்தில் வந்து எப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பார்கள் என்றால், வரக்கூடிய ஃபெடரலுடைய புதிய அதிபர் ஏற்கனவே அவர் வந்து 2027ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் பெரிய அளவுக்கு வட்டி விகிதங்கள் அது குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, ஒருவேளை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கக்கூடும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இது வந்து நிச்சயமாக தங்கத்துக்கான எதிர்மறையான செய்தியாக நான் பார்க்கின்றேன். ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது வட்டி விகிதத்துக்கும் தங்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆக வட்டி விகிதம் குறைந்தால் தங்கத்துக்கு பாசிட்டிவ், வட்டி விகிதம் அதிகரித்தால்
நிச்சயமாக தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை தவிர மற்ற ஒரு தங்கத்துக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி என்ன என்றால், அமெரிக்காவினுடைய கடன் சுமை தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. அது ஒன்று தான் ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக தங்கத்துக்கு இருக்கிறது. அதாவது அமெரிக்காவுடைய கடன் சுமை பெரிய அளவுக்கு ஒரு குவார்ட்டர்லி பார்க்கும்போது அதிகரித்து கொண்டே போகிறது. அவர்கள் அதை எப்போது அந்த அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு தேக்க நிலை வருமோ அல்லது ரெசஷன் விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் முதலீட்டாளர்களிடையே அவ்வப்போது காணப்படுகின்ற அடிப்படையில் தான் தங்கத்தினுடைய விலை பெரிய சரிவை காணப்படாமல் ஓரளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்கிறது. ஸோ இந்த இரண்டு நிகழ்வுகள், நான் குறிப்பிட்ட இரண்டு நிகழ்வுகள் அடிப்படையில் தான் தங்கத்தினுடைய போக்கு இருக்கும். புதிய உச்சம் செல்வதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அமெரிக்காவோட கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது அவங்களோட பொருளாதாரத்துக்கு எதிர்மறையான செய்தி அப்படின்ட்டு. இப்போ அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு எதிர்மறையாக ஒரு விஷயம் நடக்கும்போது அது உலக நாடுகளோட பொருளாதாரத்துக்கும் பாதிப்பான விஷயமாக தான் இருக்கும். இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்போது தங்கத்தோட விலை ஏற தானே செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன நடக்குது அப்படின்னாக்கா, டாலர் என்கின்ற ஒரு கரன்சி உலக அளவில் சந்தை பொருளாக, அதாவது இந்த சந்தை பொருட்களுடைய வாங்குவதற்கு ஒரு ட்ரேடு ஃபேக்டராக டாலர் இருக்கிறது. ஸோ டாலர் எப்போதுமே தேவைப்படக்கூடிய ஒரு கரன்சியாக பெரும்பாலான நாடுகளுக்கு ஒரு தேவை என்கின்ற ஒரு டிமாண்ட் அடிப்படையில் டாலருக்கு இருப்பதன் காரணமாக டாலர் அவ்வப்பொழுது அதிகரித்து காணப்படுகிறது. இப்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சமீப காலத்தில் இந்த மாதிரியான ஒரு போர் உச்சக்கட்டத்தில் நடக்கும்போது எதுக்கு தேவைன்னா டாலருக்கு தான் தேவை அதிகரிக்கிறது மட்டுமே அன்றி தங்கத்துக்கு தேவை அதிகரிக்கவில்லை. ஏனென்றால் இந்த தங்கத்தை வைத்துக்கொண்டு நீங்க பொருளை வாங்க முடியாது. டாலரை வைத்துக்கொண்டு தான் எந்த விதமான ஒரு இறக்குமதி சார்ந்த அல்லது ஏற்றுமதி எதற்குமே ஒரு கரன்சி ட்ரேடிங் ஒரு கரன்சியாக இருப்பதன் காரணமாக டாலருடைய தேவை அதிகரித்து காணப்படும் போது தங்கத்தை ஒரு சற்று விலக்கி வைக்கிறார்கள். ஸோ டாலருடைய மூவ்மெண்ட்டை தினமும் நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது டாலர் இண்டெக்ஸ் என்பது தற்போதைய காலகட்டத்தில் இப்போது இன்றைய வர்த்தகத்தில் 98.44 வர்த்தகம் நடைபெறுகிறது. இது 98லிருந்து கீழ் நோக்கி நகர்ந்தால் தங்கத்துக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தி. இதே இது 100, 101 என்று அமெரிக்க டாலருடைய இண்டெக்ஸ் நகரும் பட்சத்தில் அது தங்கத்துக்கு எதிர்மறையான செய்தியாக பொருள் கொள்ளப்படும். சார், இப்போ டாலரோட மதிப்பு உயரும்போது நம்ம இந்தியா அதிக விலை கொடுத்து தான் தங்கத்தை வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இங்கே ருப்பியோட வேல்யூ வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்போ இது இந்தியாவுக்கு தங்கத்தோட விலை சர்வதேச சந்தையில் டாலரோட மதிப்பு உயரும் போது இந்தியாவுக்கு என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் வரும் சார்? நிச்சயமாக நீங்க நல்ல கேள்வி. அதாவது டாலருடைய மதிப்பு உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய இந்தியாவுடைய கரன்சி வீக்கன் ஆகுது. அதனால நம்ம இறக்குமதி செய்யும்போது அதனுடைய செலவினங்கள் கூடுகிறது. அதனால தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கிறது. ஸோ இந்த இரண்டு ஃபேக்டர் நமக்கு இருக்குது. அதாவது சர்வதேசத்தில் தங்கத்தினுடைய நேரடியான விலை பாதிப்பு ஒன்று. இரண்டாவதாக இறக்குமதி செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு சரிவதன் காரணமாகவும் நம்ம அதிக டாலர் கொடுத்து நம்ம வாங்கும்போது அதனுடைய இம்பேக்டும் அந்த தங்கத்தில் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சர்வதேச சந்தையில் தங்கத்தினுடைய விலை குறைந்து காணப்பட்ட இந்திய ரூபாயில பார்க்கும்போது இந்தியாவில் நம்ம வாங்கக்கூடிய தங்கத்தினுடைய விலை பெருமளவுக்கு சில நேரங்களில் சரிவது காணப்படுவது இல்லை. இது இருக்கு. பட் இது ஒரு பெரிய அளவுக்கு நீண்ட காலத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவுக்கு சரிவு கிட்டத்தட்ட ஒரு 10% சர்வதேச சந்தையில சரிந்தாக்கா இந்திய சந்தையில ஒரு 5% என்ற அளவிற்கு நம்முடைய விலையில பார்க்கும்போது ஒரு சரிவு காணப்படும். அப்படிப்பட்ட ரேஞ்சில தான் இருக்கு. முழுமையாக நம்ம எதிரொலிக்கவில்லை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து என்னோட புரிதல் என்னன்னா, சர்வதேச சந்தையில் தங்கத்தோட விலை குறைஞ்சாலுமே இந்தியாவுக்கு பெரிய யூஸ் இல்லை அப்படின்னு. இந்த சூழல்ல இந்தியா தான் தங்கத்தை அதிகமாக கன்சியூம் பண்ற நாடுகளில் முக்கியமான நாடு. இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க என்னங்க சார் சொல்றீங்க? இப்போ கோல்டை வாங்கலாமா இல்லை ஹோல்ட் பண்ணுமா? கரெக்ட். இது எப்படின்னாக்கா, இதனால தான் தங்கத்தின் மீது ஒரு மாதம் வாங்குவது சிறந்த ஒரு யுக்தியாக நான் பார்க்கின்றேன். அதாவது நம்ம இரஸ்பெக்டிவ் ஆஃப் வேர்ல்டு பிரைஸ், இன்டர்நேஷனல் பிரைஸையும் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டாம், உள்ளூர் பிரைஸையும் பார்க்க வேண்டாம். நம்முடைய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று சொல்லக்கூடியதில் மாதம் ஒரு 10,000 ரூபாய் நான் தங்கத்துக்காக அலோகேட் செய்கிறேன் என்றால் எல்லா விலைகளையும் நம்ம வாங்க வேண்டும். விலை குறைந்த விலையில், அதாவது அந்தந்த மாதம் ஒரு முதல் 5 தேதிகளில் நம்ம வாங்குறோம்னா அந்த 5 தேதிகளில் எப்பொழுதெல்லாம் இறக்கம் காணப்படுகிறதோ அதில் போய் நம்ம தங்கத்தை வாங்கி வைக்கிறது சாலச் சிறந்தது. நம்முடைய போர்ட்ஃபோலியோவில் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஒரு 15% அல்லது அதிகபட்சமாக உங்களுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இல்லாதவர்கள்லாம் 20% என்ற அளவிற்கு நம்முடைய தங்கத்தினுடைய சேமிப்பாக இருந்தால் அதற்கு மேல் தேவையில்லை என்பது என்னுடைய
தனிப்பட்ட முறையில் நான் அது முதலீடு இதற்கு மேல் அலோகேஷன் தேவையில்லை என்று கருதுகிறேன். ஏனென்றால் நாம் வந்து எப்போதுமே வந்து எல்லா காலகட்டத்திலும் நம்ம வாங்குவதற்கு நம்முடைய கையிருப்பு வைத்திருக்க வேண்டும். அதாவது பணத்தை வந்து சேமித்து வைத்துக்கொண்டு எப்போதெல்லாம் பெரிய அளவுக்கு இறங்குகிறதோ அப்போது நம்முடைய நம்ம இந்த ஆண்டுல வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம 10,000 வாங்கி கொண்டே இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம கையில் ஒரு போனஸ் வருகிறது அல்லது அதிகமாக வரும்போது எப்போது விலை குறைகிறதோ அந்த நேரத்தில் 2 மடங்காக கூட வாங்கலாம், தவறில்லை. ஆனால் விலை ஏறும் பட்சத்தில் நம்ம வந்து உடனடியாக பெரிய தொகை கொண்டு ஒரு லம்சம் அமௌண்ட்ல வாங்குவது என்பது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு அதிகபட்ச விலையில வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக நான் பார்க்கின்றேன். அப்போ இப்ப வந்து தங்கத்தை வாங்குறதுக்கான சரியான நேரம் கிடையாது அப்படின்றீங்க. நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.